ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மனிதனாக இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, இனியும் ஒரு பிறவி இந்த ஒரு உலகத்தில் இனியும் ஒரு பிறவி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மனிதர்களுடைய ஒரு ஆசையாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த பிறவிலேயே பார்த்தீங்கன்னா படாத பாடப்பட்டிருப்பாங்க. போதண்டா சாமி, மீண்டும் எனக்கு ஒரு மனிதனாக பிறக்கவே கூடாது, பிறவா வர வேண்டும் என்பவர்கள் தான் நம்மில் ஏராளம் இருப்பார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா படாத கஷ்டங்களை பட்டுக்கொண்டு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால் ஒரு கட்டத்தில் ஏதோ இறைவன் கொண்டு போகிற போக்கில் வாழ்க்கையை மட்டும் நகர்த்திக்கிட்டு போவாங்க, எந்த ஒரு ஆசைகளுக்கும் இணங்காமல். முதல்ல இவ்வுலகில் பிறந்து விட்டோம், இந்த பிறவா நிலையை நம்ம அடையணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி வாழும் பொழுது தான் அடுத்த ஒரு பிறவி நமக்கு பிறவா நிலையாக வரும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறவா நிலையை நமக்கு யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். உன்னுடைய பிறப்பை அறுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிவபெருமானை நம்ம முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் அவர் தான் நம்மளுடைய பிறப்பை அறுத்து அவரோடைய ஐக்கியமாக வைத்து கொள்வார். ஏன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்ம எல்லாருமே அவரிடமிருந்து வந்த ஒரு உயிர்கள் தான். அவரிடமிருந்து நம்ம உயிராக வந்து இந்த உலகத்தில் ஒரு உடலில் பார்த்தீங்கன்னா நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு உடலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவிலும் நம்ம பயணம் செய்கிறது ஏதோ ஒரு பிறவியில் முக்தியை நம்ம அடைவதற்கான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதான். நம்ம அது உணராமல் இந்த பிறவிகளில் பாவங்களை மட்டுமே சேகரித்து கர்மாக்களை நம்ம கழித்து கொண்டே போய்கிட்டே இருக்கோம்னா நமக்கு எந்த பிறவிலையுமே முக்தி கிடைக்காது. ஏதோ ஒரு பிறவியில் அந்த கர்ம வினைகள் எல்லாமே முழுவதுமாக முடிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த மனதானதை நம்ம பக்குவப்படுத்த கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அது ஆரம்ப ஸ்டேஜில் எல்லோருக்குமே இந்த பக்குவப்பட்ட மனம் வராது. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையுமே அனுபவித்து தேஞ்சு ஓஞ்சி கடைசியில் அந்த முதுமை பருவத்தில் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க செஞ்ச புண்ணியங்கள் காரணமாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக நெறி ஆரம்பத்திலேயே இருக்கும். அப்போ ஈசனை ஆரம்பத்திலிருந்தே வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கான அந்த பிறவா நிலை அந்த பிறவிலேயே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஏன்னா சில பேர் யோசிக்கலாம், அப்போ பிறந்ததுலேருந்தே நம்ம சாமியாராக இருக்க முடியுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நம்ம கோவிலில் போய் உட்கார்றதுனாலையோ இல்லை சுவாமியார் மாதிரி வேதம் போடுவதனாலேயோ நமக்கு எந்த ஒரு முக்தியும் கிடைக்க போகிறது கிடையாது. மனிதனாக பிறந்து அனைத்து உயிர்களுக்கும் நன்மைகளை செய்து கொண்டு எந்த ஒரு மாய ஆசைகளுக்கும் இணங்காமல் உன்னுடைய வேலையில் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் இறைபக்தியிலையும் தினமும் கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுதான் நமக்கான முக்தியை கொடுக்கும். காவி உடை அணிஞ்சிக்கிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம் அப்படின்னா அதில் நமக்கு முக்தி கிடைப்பது கிடையாது. அந்த இடத்துல போனாலுமே உங்களுடைய மனதானது அலைபாயாமல் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். எந்த ஒரு மாய ஆசைகளுக்கும் இணங்காமல் நம்ம எந்த ஒரு பிறவியை கடந்து போகிறோமோ அந்த பிறவி தான் நமக்கு கடைசி பிறவியாக இருக்கும். அதனால தான் மீண்டும் மீண்டும் அவன் பிறவி எடுப்பதாக கூறப்படுகிறது. முற்பிறவியில் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அடுத்தடுத்த பிறவிகளை தொடர்ந்து அனுபவித்து கொண்டே இருப்போம். அதனால் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். இப்போ இந்த பிறவிகளில் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு மடிந்து சென்று விடுகிறோம். அடுத்து நமக்கு இந்த உடல்லேருந்து இந்த உயிர் பிரிஞ்சு இன்னொரு உடலில் போய் சேரும். அப்போ திரும்ப அந்த பிறவி நம்ம எடுக்கும் பொழுது அது நமக்கு நல்லபடியாகத்தான் அமையும். அந்த நல்லபடியாக அமையும் பொழுது, அதாவது கஷ்டமே இருக்காமல் ஒரு பிறவி நமக்கு அமையும் பொழுது அதில் எந்த ஒரு தவறான செயல்களையும் ஈடுபடாமல் இருக்கோமா, அதுதான் இறைவன் நம்மிடம் பார்ப்பது. அந்த இடத்துல நமக்கு ஒரு 2 ஆப்ஷன் மாதிரி, ஒன்று இறையருளை பெற்றுக்கொண்டு நம்ம முக்தி அடைவது, இல்லை அந்த கஷ்டமே இல்லாத வாழ்க்கையில் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு திரும்ப இன்னொரு பிறவி எடுப்பது. அது எது அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய எந்த உயர்ந்த இடத்துல இருந்தாலுமே இறையருளை உணர்ந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண மனிதன் போலவே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றனர். இந்த ஆடம்பரமான எவ்வளவுதான் மதிப்புமிக்க சொத்துக்கள் இருந்தாலுமே சில பேர் சிவத்தை உணர்ந்து அந்த பிறவியில் நம்ம முக்தி அடையணும் அப்படின்னு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றனர். பாவமே எந்த ஒரு பாவமும் செய்யாமல் பாவம் செய்ய நம்மளுக்கு தூண்டுவது முதல் காரணம் பார்த்தீங்கன்னா மாய ஆசைகளும் மன சஞ்சலங்களும் தான்.
ஒரு மனிதனுக்கு ஆசைகளும் மன சஞ்சலங்களும் ஏற்படாமல் இருந்தாலே அவன் அந்த பிறவியை நல்லபடியாக கடந்து சென்று விடுவான் அப்படிங்கிறதான். எப்பிறவியில் பாவம் செய்யாமல் நேர்வழியில் பக்தி மார்க்கத்துடன் இணைந்து இருக்கிறார்களோ அப்பிறவியில் அவர்களுடைய பிறவி முடிவடைகிறது. தவறு செய்தால் யாருக்கும் தெரியாது என்று நினைக்கக்கூடாது. இப்போ நம்மளை சுற்றி மனிதர்கள் அந்த இடத்துல இல்லை, நம்ம யாரும் இல்லைன்னு தவறு செய்வோம். ஆனால் இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு இருப்பார் என்று யாருக்குமே தெரிவது கிடையாது. அதனால தான் சில நேரங்களில் இந்த உலகத்தில் கலியுகத்தில் பார்த்திங்கன்னா தவறுகள் அதிகப்படியாக நடக்குது. இறைவனுக்கு ஒருவன் பயப்படும் பொழுது அந்த இடத்துல யாருமே இல்லைனாலும் இறைவன் நம்மளை பார்க்கிறார் அப்படின்னு தவற செய்ய மாட்டான். இறைவனின் விழிகளில் இருந்து நம்மளால் பார்த்திங்கன்னா தப்பிக்க முடியாது. யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் உங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் படைத்தவனுக்கு தெரியும். படைத்தவன் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்மளை நோட் பண்ணிட்டு தான் இருப்பார். அப்போ அவருடைய கண்களை பார்த்து உங்களால் தான் நான் நல்லவன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் தவறை பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. எனக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று கேட்க முடியுமா? அப்படி நீங்கள் கேட்பவராக இருந்தால் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடப்பவர்களாக இருந்தால் அடுத்த பிரிவு உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதான். அதாவது இப்போ ஒரு 2 மனிதன் எடுத்துக்கிடுவோம். ஒரே உடல் ஒரே மாதிரி எண்ணம் தான். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்கு தவறு செய்வதற்கான வழிவகை இருக்குது. இன்னொரு மனிதனுக்கும் அதே மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒருத்தன் மனதை கட்டுப்படுத்துகிறான், ஒருத்தனால் கட்டுப்படுத்த முடியலை. இதற்கு 2ல் யார் காரணம்? அந்த விஷயங்களை நம்ம கூறுதோம். அதாவது இறைவனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு தவறும் செய்யாமல் இருந்து நம்ம முக்தி பெறணும்னா பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் இறைவன் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருப்போமான்னு சோதிக்கத்தான் செய்வார். உடனே போய் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் விழுந்துடக்கூடாது. அது ஒரு மாயை அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ அந்த மாயையில் விழுந்தால் நமக்கு திரும்ப துன்பந்தான் அப்படின்னு நகர்ந்து போய்கொண்டே இருக்கணும். அந்த மாயையை பார்த்த உடனே நம்ம எப்படியாவது அதை அடையணும், அதை பெற்றுவிடணும் அப்படின்னு நம்ம மனதானது அந்த இடத்துல நம்மளை தூண்டும். மனதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அது நமக்கானது கிடையாது, நமக்கானதாக இருந்தால் அது நம்மை தேடி வரும் அப்படின்ட்டு மனதை சாந்தப்படுத்தி கொண்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல மனது சொல்லுதுன்னு விடாப்படியாக அதை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னா நம்ம கீழே விழுந்து நமக்கு அடிப்படத்தான் செய்யும். அதனால் நமக்காக இந்த உலகத்தில் இறைவன் எதையாவது படைத்திருந்தார்னா அது கட்டாயம் நம்மளை தேடி வரத்தான் செய்யும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலே போதுமானது தான். எந்த ஒரு ஆசைகளும் அதற்காக இருக்கக்கூடாது தான். அப்போ நான் எதை மேலேயுமே ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆசைப்படுறது அப்படிங்கிறது இயற்கையாக வருகின்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அதையே பிடிச்சி நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ சிறு பிள்ளையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திருவிழா கோலம் இப்படிலாம் நடக்குதுன்னா அந்த சைடாக போகும்பொழுது கலர் கலராக அந்த காரு பொம்மைகள்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் சிறு பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அந்த இளம் வயதில் தெரிவது கிடையாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்பொழுது தான் அவர்களுக்கு அது புரிய வரும். அந்த மாதிரி தான் நமக்கு புரியாத போது தான் அந்த தவறை நம்ம செய்வோம். புரிந்ததுக்கப்புறமும் அந்த தவறை செய்தோம்னா நமக்கு அது மிகப்பெரிய சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத கட்டாயம் அனைவருமே உணர்ந்து கொள்ளணும். அதனால் யாருமே நம்மளை பார்க்கல, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மறந்து விடுங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை தூண்டுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் செஞ்சுட்டு வந்துட்டேன், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு சில பேர் தூண்டுவாங்க. சில பேரை உங்களுக்கு அது வரலை, உங்களுக்கு அது பதட்டமாக இருக்குது, உங்களுக்கு அது ஒரு பயமாக இருக்குது, உங்களுக்கு அது ஒரு தயக்கமாக இருக்குன்னாலே அதை விட்டுறது நல்லது. அவன் செஞ்சுட்டான், அவனை மாதிரி நமக்கும் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளும் அவன் கூட சேர்ந்து குதிச்சிடக்கூடாது. அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவர் செய்வது போல் இன்னொருவர் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒருவருக்கு செட் ஆகும், ஒருவருக்கு செட் ஆகாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதைப்படி மனசாட்சிப்படி நல்லதை செஞ்சு கொண்டே போயிடணும். யார் எதை செய்தாலும் அதை நம்ம பார்த்து அதற்கு மயங்கி நம்மளும் அதில் இறங்கி விடணும்னு நினைக்கக்கூடாது. இறைவனை நினைத்து நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடும் பொழுது அது சிறப்பாக உங்களுக்கு நடைபெறும். அதை தவிர்த்து எந்த தீய எண்ணங்கள்லேயும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. பிறவி பிணியிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது சாத்தியக்கூறாக மாறும். அதாவது நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கின்ற வாழ்க்கையிலே வாழ்ந்துக்கிட்டு
நல்லபடியாக போய் சேரும் பொழுது தான் அடுத்த ஒரு பிறவி இருந்தாலும் அது நமக்கு முக்திக்கான வழிவகை பாதையை எடுத்து கொடுக்கும். அதை தவிர்த்து நம்ம எப்பொழுதும் துன்பங்களை சேகரித்து கொண்டு எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டுக்கிட்டு வாழ்க்கையே நம்ம வாழும் பொழுது மற்றவர்களுக்கு நரகமாக வாழ்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வாழ்க்கை பூராமே அடுத்தடுத்து நரகமாகத்தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன தான் நினச்சாலும் இந்த உலகத்திலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. இப்போ அவசரப்பட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறாங்க. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே துணிச்சலோடு வாழ்ந்து காட்டணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதற்காக சூசைட் பண்ணுறாங்க? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. தன்னைத்தானே மனிதன் மாய்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான ஒன்று தான். எதையுமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கென்று திரும்ப அந்த பிரச்சனைக்கு தண்டனை அனுபவித்தாலும் திரும்ப திருந்தி வாழ்வதற்கான ஒரு எண்ணமானது நம்மிடம் வந்து அதையாவது மேற்கொள்ளணும். தண்டனைக்கு தப்பு செஞ்சதுக்கு தண்டனை நமக்கு கிடைக்கத்தான் செய்யும், அது வேறு. இருந்தாலும் அதற்கப்புறம் செய்யாமல் பார்த்து கொள்வது தான் சிறப்பு. அதுக்காக உடனே இந்த பிறவியை மாய்த்து கொள்வதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பலனுமே கிடையாது. அதையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். ஆனால் அனைத்திலும் இருந்து, அதாவது அனைத்தையுமே தன்னுள்ளேருந்து உருவாக்கிய ஈசனை வழிபாடு செய்யும் பொழுது தான் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நம்ம செல்ல முடியும். தினந்தோறும் பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். 108 முறை பார்த்தீங்கன்னா வில்வேலைகளை எடுத்து அதில் ஓம் நமச்சிவாய என்ன அப்படிங்கிற ஆத்ம சக்தி வாய்ந்த சிவமந்திரத்தை எழுதி லிங்கத்திற்கு 108 முறை அர்ச்சனை செய்து வர வேண்டும். சிவபெருமானை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான அந்த பிறவி பிணி அப்படிங்கிறது சரியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பிறவி அறுக்கன்னா அது ஈசனை வழிபட்டால் மட்டும்தான். மறுபிறவி அப்படிங்கிறதே உங்களிடம் இருந்து துடைத்து எரிந்து விடுவார். எந்த அளவுக்கு அவர் மீது அன்பு பக்தி வைக்கிறீங்களோ அதே போல் மற்றவர்களிடத்துலையும் வைக்கணும். உங்களுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே சமந்தான். சிவனை நம்ம எப்படி பார்க்குறோம் அதே மாதிரி தான் மற்றவர்கள் பார்க்கணும். ஆனால் யாரையும் நம்பிவிடக்கூடாது. ஈசனை நம்புகிறோம் அவ்வளோதான். மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தணும் அவ்வளோதான். அதனால் அவர்கள் ஏதாவது ஆசைகளை தூண்டுறாங்கன்னா அதில் நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்படி பலவாறான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முக்தி அடைவதற்கு இருக்கத்தான் செய்யுது. அதனால் நம்ம ஈசனை வழிபாடு செய்யும் பொழுதே அவரே நமக்கு பல விதங்களில் நமக்கு உணர்த்தி விடுவார். எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது அவரே நமக்கு ஒரு கட்டத்தில் உணர்த்தி விடுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவரிடம் அந்த உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறதா. சிவ வழிபாடு தினந்தோறும் மேற்கொள்ளணும். பிரதோஷங்களில் கலந்து கொள்ளணும். இப்படி பலவாறான சிவ வழிபாடுகளை நம்ம மேற்கொண்டு வந்தாலே அவரே நமக்கு இந்த பிறப்பற்கக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதான். அதனால் தினந்தோறுமே பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லி இறைவனை ஒரு அரை மணி நேரமாவது உங்கள் வீட்டில் எங்கிட்டாவது இல்லை கோவிலுக்கு சென்று தினந்தோறுமே சிவன் கோவிலுக்கு சென்று இறைவனை நினைத்து தியானம் பண்ணுங்க. அந்த தியானத்திலேயே உங்களுக்கு பலவாறான விஷயங்களை அவர் புரிய வைத்து விடுவார். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா துன்பங்களை சேகரித்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு செய்து கொண்டு வாழ்க்கையை கெடுத்து மீண்டும் மீண்டும் மடிந்து பிறந்து பார்த்தீங்கன்னா பிறவி பிணியிலே சிக்கிக்கொண்டு வாழாதீர்கள். பிறப்பு அறுக்கணும்னா ஈசனை நீங்கள் பற்றுவதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் தான் நம்மளுடைய பிறப்பை அறுக்கக்கூடிய ஒரே கடவுள். பிறவி பிணியவே ஒரே தரமாக நமக்கு பிடிய வச்சிருவார். அதனால் கட்டாயம் சிவபெருமான அனைவருமே வழிபாடு செய்வது சிறப்பு. நம்ம மற்ற கடவுள்கள் யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். அவர்கள் எல்லாமே நமக்கு கேட்கின்ற வரத்தை பூராமே வழங்குவார்கள். ஆனால் அது பூராமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தான். ஆனால் சிவனை வழிபட்டால் மட்டும்தான் நம்மளுடைய ஆன்மாவிற்கு உயிருக்கு தேவையான அந்த ஒரு பலனை கொடுப்பார். மற்ற நம்ம அந்த உலகத்தில் மற்ற கடவுள்களிடம் வேண்டி வாங்கி கொள்வது எல்லாமே நம்மளுடைய உடல் ஆசைக்கு வெளியே தெரியுது பார்த்தீங்களா, இந்த உடல் ஆசைக்கு. அதனால் தேக பலத்தை மறந்து ஆன்ம பலத்திற்கு நம்ம உயிர் கொடுக்கும் பொழுது தான் நமக்கு மறுபிறவி அறுக்கப்படுகிறது. அந்த உண்மையான பக்தி செலுத்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும்.
உண்மையான பக்தி செலுத்துறதுங்கிறது ஈஸியாக எல்லாருமே செலுத்திட முடியாது. சிவனடியார்கள்ட்ட கேட்டால் தான் அது தெரியும். அவர்கள் அதற்காக எத்தனையோ ஆசைகள், அவர்களுக்கு இருக்கின்ற அந்த இயக்கங்கள் எல்லாத்தையுமே துறந்து சிவனே கதி என இருந்திருப்பார்கள். அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிவனை பற்றி நினைக்க ஆரம்பித்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த ஆசைகள் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போயிடும். அதற்காண்டி அந்த ஆசை நமக்குள்ளே இருக்கிறதுனால அதை நம்ம நினச்சி கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கு தான் இறைவன் எப்பொழுதுமே சொல்கிறது, எதை வேண்டுமானாலும் நீ அதை அனுபவித்து விட்டு உனக்கு அது அவ்வளோதான் வாழ்க்கை, இதுனா இப்படி தான் அப்படிங்கிற அந்த உணர்தலானது உனக்குள் வந்ததுக்கப்புறம்தான் நீ என்ன அடைவதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறாரு. எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த இல்லற வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஈசனை அடையணும், அவர் மீது இந்த பக்தி செலுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் என்ன பண்ணுறாங்க, ஈசனை வழிபடுறது மற்றவர்கள் வழிபடுவதை பார்த்துட்டு தான் இவர்கள் சிவன்னா இப்படி, ஈசன் இப்படி இருப்பார் போல், அவர் அழிக்கும் கடவுள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்திற்கு தான் வழிபடுவார்கள். என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பெருமை, நான் சிவபெருமானை வழிபடுறேன், அழிக்கும் கடவுளை வழிபடுறேன் அப்படிங்கிற அந்த பெருமையில் தான் அவர்கள் வழிபடுவார்கள். அந்த உண்மையான அந்த பேரின்பத்தை அவர்கள் அறியாமலேயே அவர்களுக்கு ஒரு பெருமை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபடுவார்கள். அப்படி நம்ம என்றைக்குமே அவரை வழிபடக்கூடாது. அனைத்தையுமே செய்கின்றவர் சிவபெருமான், அழித்தல் மட்டுமே செய்கின்றார் அப்படிங்கிற அந்த நோக்கத்திலேயே அவரை சொல்லியே அவரை கொஞ்சம் ரொம்ப ஆபத்தான கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் சித்தரித்து கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. அவருடைய அந்த கருணை கடலுக்கு எல்லையற்ற அந்த அன்பை நம்ம யாருமே உணர்ந்தது கிடையாது. அவருடைய அன்பை அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பெற முடியாது. அவருடைய அன்பை பெறணும்னா முதல்ல நம்ம அதற்காக அந்த தகுதியாக இருக்க வேண்டும். என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ பரீட்சை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய அந்த உண்மையான சுத்தமான அந்த மனதை அவரிடம் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு ஆசைக்கும் இணங்காமல், எந்த ஒரு மோகத்துக்கும் அடிமையாகாமல், அந்த காமம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம அறவே இருக்கவே கூடாது. அதுதான் பார்த்திங்கன்னா மனிதர்களை முன்னேற விடாமல் செய்கின்றது. காமம், கோபம், கர்வம் இப்படின்னு பலவித எண்ணங்கள் மனிதர்களை தெய்வ நிலையை அடைய விடாமல் பண்ணிடுது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கே வரமாட்டாங்க, அந்த ஒரு சோம்பேறித்தனமாக இருப்பார். அதற்கெல்லாம் காரணம் இந்த குணங்கள் தான். அப்போ தெய்வ சக்தி அப்படிங்கிற அந்த ஒன்று நமக்குள்ளே இருக்கணும், தெய்வ நிலையை நம்ம அடையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் புனிதமான ஒரு நிலையாக இருக்குது. அப்போ அந்த நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த தெய்வமாகவே மாறணும். அப்படிங்கிறதுனால அனைத்து உயிர்களிடத்திலும் அந்த உயிராக இருக்கணும், சிவமாக இருக்கணும். அதை விட்டுவிட்டு தேவையற்ற கற்பனைகள், சிந்தனைகள், தேவையற்றதை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருந்தோம்னா கடைசி வரை நம்மளுக்கு எந்த ஒரு தெய்வ நிலை அடைவதற்கான சக்தியும் வராது, முயற்சியும் இருக்காது. கடைசி வரை இந்த பூமியில் வாழ்ந்துட்டு அந்த மோகத்துக்கே அடிமையாகி நம்ம மாண்டு போயிருந்தோம். திரும்ப திரும்ப உணராமல் பிறவிகளை எடுத்துக்கொண்டே தான் போகிறோம். மறுபிறவி இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வ நிலை அடைவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நம்மளில் எத்தனை பேர் தெய்வ நிலை அடைவதற்கு முயற்சி பண்ணியிருக்கோம்? யாருமே கிடையாது. முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அதை முடிக்கிறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதை விட்டு வெளியேறி விடுகிறார்கள். ஆதியும் அந்தமும் அனாதியாக இருக்கின்ற அந்த ஈசனை நம்ம அடையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நம்ம அவரை அடைய முடியும். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று நிலையாக இருக்க முடியாது. இப்போ ஈசனை அடைய போகிறோம் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கின்ற அந்த உறவினர்களோ சொந்தமோ பந்தமோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் மீது அந்த பாசமானது இருக்கும். அப்போ இறைவனையும் வேண்டணும், அதுவும் வேண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடைக்காது. ஏதாவது ஒன்று இழந்தால் தான் ஒரு நிலை அடைய முடியும். அப்போ திரும்ப திரும்ப இந்த மனித பிறவிலே இருக்கணுமா, இல்லை இறைவனை அடைந்து அந்த பேரின்பத்தை அடையணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது.
ஏதாவது ஒன்று இழந்தாதான் ஒன்றை பெற முடியும் அப்படிங்கிறது தான் நியதி. அதுதான் நிதர்சனமான உண்மை. சில பேர்லாம் கஷ்டத்தில் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிறவியே வேண்டாம்ப்பா, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரே இறைவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த வாழ்க்கையும் உணர தெரியல, இறைவனையும் உணர தெரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா சக மனிதர்கள் தான் அவங்க கூட இருக்காங்க. அவங்க மட்டும் அந்த நிலையை, அந்த உயர்ந்த நிலையில் அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் கடவுள் என்ன பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு தனியாக எதுவும் அறிவுரை சொல்கிறாரா? கிடையாது. எல்லோருக்கும் ஒரே அறிவை தான் கொடுத்துருக்காரு. அந்த உடல் அமைப்பானது நன்றாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த உழைத்து அவர்கள் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது. அந்த குறுக்கு வழி இல்லை தவறான பாதை அப்படிங்கிறது தான் முயற்சி செய்வாங்க. சில பேர் எதுவுமே செய்யாமல் கூட புலம்பிக்கிட்டு கடவுளை திட்டிக்கிட்டு என் நிலையை இப்படி வச்சிருக்கிய ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி இறைவனை பழி சொல்லிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டால் தானே அவர்கள் அந்த நிலையானது உயரும். ஆனால் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவே மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகுது? அதே நிலையை புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ கிடைக்கிறத வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு பிறவியை ஓட்டுறாங்க. அப்போ எதையுமே முயற்சியும் பண்ண மாட்டாங்க. இறைவனை பற்றி அந்த வேண்டுதல், இறைவன் மீது அந்த நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க. தங்களுடைய நிலையானது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனாலும் சரி இறைவனை வைய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இருக்கிற நிலையை நினச்சி என்றைக்கும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இறை நம்பிக்கையோடு வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்குமே வராது. மனிதனுக்கு அந்த ஒரு குணம்தான், என்ன எவ்வளோ கிடைச்சாலும் சரி போதாது, திரும்ப 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 சேர்த்துக்கிட்டே போவான். அந்த பாவங்களை தான் அவன் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருப்பான். புண்ணியங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறத கூட அவனுக்கு வராது. அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணணும், இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தவர்கள் நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி யார் இருக்கா சொல்லுங்கள்? அப்படி இருந்தாங்கன்னா இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? அனைவரையுமே அந்த சிவமாக பாவிக்கின்ற ஒரு நபர் யாராவது இருக்காங்களா? இப்போ நம்ம நாட்டிலேயே எவ்வளோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் இந்த கஷ்டப்படுற மக்களுக்கு அவர்களால் முடிந்த அந்த உதவியை செய்யலாம். ஆனால் அவர்கள் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அவர்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அந்த வழியை மட்டும்தான் முயற்சி செய்வாங்க. அதனால் என்ன பயன் கிடைக்குது? இந்த பூமியில் அவர்கள் ஒரு பேரை எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதற்கப்புறம் அவங்க மறைந்து போயிட்டாங்கன்னா அந்த பேரானது அவர்களோடு மறைந்து போய் விடுகிறது. மனிதர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் சில பேரை நல்லவர்களாகவும் பாவிப்பார்கள். அதாவது அவர்களுக்கு உதவி பண்ணால் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களை தீயவர்கள் என்று சொல்லுவார்கள். இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படி பொய்யான இந்த போலியான இந்த மனிதர்களிடையே சிக்கி கொண்டு வாழ்வதற்கு அந்த பேரின்பமான இறைவனையே நம்ம அடைந்து விடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் எனக்குள் எழுகிறது. அப்போ நம்ம என்ன சிந்திக்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமைகிறது. நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது தான், அதற்காக நம்ம கஷ்டத்தில் புலம்பிக் கொண்டு இருந்தாலும் நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தங்க நல்லா இருக்காங்க, செல்வந்தராக இருக்காங்கன்னா அவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒன்றும் இல்லாதப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையாக யாருமே இருக்க மாட்டாங்க. உதவுறவங்க உறவினர்கள் நண்பர்கள் கூட அந்த காசு பணம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அந்த மதிப்பு அப்படிங்கிறதே அவர்கள் வைப்பார்கள். அப்போ அந்த இடத்துலையாவது மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளணும். அப்போ இருக்கும் பொழுது வருகின்ற அந்த அன்பானது இல்லாத போது ஏன் வரமாட்டேங்குது? அப்போ இறைவனை தவிர வேறு எதுவுமே நிரந்தரமான அன்பு கிடையாது அப்படிங்கிறத மட்டும் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க அடியார்களே. அதுதான் நிலைத்த செல்வம், அதுதான் நிலையான அன்பு, அதுதான் எல்லாம். இறைவனோட அந்த அன்பும் பாசமும் தான் உலகத்தில் நிரந்தரம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நினச்சிக்கணும். நம்மக்கிட்ட இப்போ எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. இல்லாத போது பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது உதவின்னு கேட்டால் கூட நீங்கள் பண்ணியிருக்க நீங்கள் நிறைய உதவி பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறப்ப உதவி கேட்கும் பொழுது அவர்களால் அதை பண்ண முடியாது. பண்ண முடியாமல் இல்லை, பண்ண மாட்டார்கள். அதுதான் நிதர்சனமான உண்மை. இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் சொல்லலாம், அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க, உதவி பண்ணத்தான் செய்வாங்கன்னு. எத்தனை பேர் பண்ணுவாங்க?
கடவுளை மட்டுமே என்றைக்கும் நம்புங்க. மனிதர்கள் மீது அந்த அன்பை மட்டும் வைங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் அவர்களிடம் அந்த எதிர்பார்ப்பை மட்டும் என்றைக்கும் வைத்து விடாதீர்கள். அதற்காக அவர்களிடத்தில் அந்த கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது. நம்ம அனாவசியமாக அவர் மீது கோவப்பட்டாலும் சரி, எரிஞ்சு விழுந்து பிற உயிர்களை நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், அது கஷ்டப்படுது. அப்படிங்கிறப்ப அந்த உதவுற குணம் நமக்கு இருக்கணும். நம்ம இப்போ கோயிலுக்கு போகலாம், இப்படி போகலான்னு நம்ம நினச்சி பார்த்துருக்க கூட மாட்டோம். ஆனால் திடீர்னு அந்த அழைப்பானது வந்த பிறகு நம்ம கிளம்பி போயிடுவோம். இப்போ நம்மளாக எந்த கணக்கு போட்டாலும் அது சில சமயங்களில் நடப்பதில்லை. இறைவன் நம்மளை அழைத்தால் மட்டும்தான் ஆலயங்களுக்கு நாம் செல்ல முடியும் என்பதை இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நாள் வரைக்கும் நமக்கு இறைவனை பற்றிய அந்த அழைப்பானது வரவில்லை என்றால் நம்ம இல்லற வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நமக்கான அந்த லட்சியங்களை தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்போ சில டைம் நம்ம தடுமாறும் பொழுது இறைவனானப்பட்டவர் நமக்கு ஒரு அழைப்பு விடுகிறார். அப்போ அவரை போய் பூஜிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் மாற்றம் அடைகிறது. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உணர வரும், இந்த வாழ்க்கையானது இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயை தவிர இறைவனை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் எம்பெருமானை வழிபட்ட பிறகு. அப்போ இந்த வாழ்க்கையானது நம்ம ஓடி 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 களைத்து போய் நம்மளுடைய ஆயுட்காலங்களை முடித்துதான் கொண்டு இருக்கிறோமே தவிர இறைவனை பற்றி அடைவதற்கான அந்த வழியை நாம் ஏற்படுத்தி கொள்வது கிடையாது. அவரை பற்றி அறிவதற்கான அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அவரிடம் அந்த முக்தி நிலையை அடைவதற்கு அவரை நினைத்து தியானித்து பூஜித்து அவர் வழியே சென்று அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள மாயை மறந்து. அப்போ திரும்ப 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 அதை உணராமலேயே பிறந்து பிறந்து மறுஜன்மம் எடுத்து எடுத்து இறந்து போவதனால் நமக்கு என்ன பயன்? இந்த மாயை அப்படிங்கிற அந்த உலகத்திலேயே தான் நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோமே தவிர அவரை பற்றி நினைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்க முடிகிறது. அப்போ அவர் நம்மளை அந்த பக்தியான நிலைக்கு அழைக்கிறார் என்றால் நம்ம அப்பொழுதே அவரை பற்றி கொண்டு அவரை பற்றி தேடுவதற்கான அந்த முயற்சிகளை நாம் கையாள வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவபக்தராக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்குரிய அந்த அடையாளங்கள் என்ன? ருத்ராஜம், திருநீர், அதெல்லாம் நம்ம கழுத்து நிறைய அணிந்து கொண்டு நம்ம சிவபெருமானை நினைத்து மெய்மறந்து போய் திரிந்து கொண்டிருப்போம். அப்போ பார்ப்பவர்கள் நம்மளை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நம்மளை ஒரு வேறு மனிதர் போல பார்ப்பார்கள், அப்படி ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. அது எதற்காக பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. மற்றவர்கள் பார்ப்பதை நாம் பெரிதாக பொறுப்பெடுத்து கொடுக்கக்கூடாது, பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. அதை நம் இறைவன் நம் ஈசனை நாம் வழிபடுகின்றோம். அதற்கு யார் என்ன சொல்கிறார், யார் எதுவும் சொல்லிவிடுவார்களோ அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள்ளும் வரக்கூடாது. ஆனால் அப்படி அவங்க சொல்லும் பொழுது நமக்குள் அந்த எண்ணமானது வந்துவிடக்கூடாது. இவங்க இப்படி நினைக்கிறாங்களே, நம்ம போய் இப்படி இருக்கோமே அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வந்துவிட்டால் அவ்வளவுதான். அதற்கப்புறம் ஈசனை நினைத்தால் கூட நம்மால் அவரை பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மன சிந்தனைகள் எங்கெங்கோ அலைபாய்ந்துவிடும். அப்போ இறைவனானப்பட்டவர் நம்ம மனதில் அவரை பற்றி நினைப்பதற்கான அந்த ஒரு சான்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னா நம்ம அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டு அதற்கான வேலைகள் அடுத்து முக்தி அடைக்கிறதுக்கான இறைவன் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நம்மளை பிறந்ததுலேருந்து வளர்ந்து வாழ்க்கையை நடத்துகிற வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ அந்த அறிவுங்கையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பின்பற்றி நம்ம வந்ததுக்கப்புறம் இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் நமக்குள்ளே கொடுத்துருந்தாரு. அப்போ எல்லாம் பின்பற்றினதுக்கப்புறம் இதையும் பின்பற்றி அதற்கான அந்த முக்தி நிலையை அடைவது தானே வழி. அதை விட்டு திரும்ப திரும்ப மானிட பிறவி எடுத்து என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாத அளவுக்குத்தான் இருக்கின்றது. இறைவன் ஒருவரை படைத்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணங்கள் இல்லாமல் இருக்காது. மனித பிறவி எடுப்பது அப்படின்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால் இறைவனை பற்றி உணர்வதற்கு தான் அந்த பிறவியானது எடுத்திருக்கிறார்கள். நம்மளது ஆசைகள் எல்லாமே முறியடித்து அந்த இறையொருளானது நமக்குள் வரும்பொழுது இறையனை அப்படியே இருக்க பிடிச்சு கொள்ளணும். அவர் பற்றி பிடிச்சிக்கிட்டு அவருடைய அந்த பிறவா நிலையான பிறவியாக இருக்கிற அந்த நிலைக்கு நாம் போகணும். அப்படி போனால் மட்டும்தான் இந்த மனித வாழ்க்கையானது பொய், இறைவனை மெய் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நாம் வர முடியும்.
அப்போ மற்றவர்கள் சொல்வதை நாம் காதில் போட்டுக்கொண்டால் நமக்கும் அவர்களை போன்ற அந்த சிந்தனை தான் வருமே தவிர நமக்கு இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது முழுவதுமாக போய்விடும். யாரும் என்னமோ சொல்லிட்டு போகிறேன், நான் என் அப்பன் என் இறைவனை நான் வழிபடுகிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வந்துவிட்டால் யார் சொல்வது நமக்கு பெரிதாக தெரியாது. என் அப்பன் என் ஈசன், எனக்கு அவரை தவிர வேறு எதுவும் பெரிதாக தெரியவில்லை அப்படிங்கிறது அனித்தனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மாயை தூக்கி எறிந்துவிட்டு அவரே பெரிய கடவுள், அவரே பெரியவர், அவரே இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை படைத்தவர், அவரை தவிர நிரந்தரம் அப்படி என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத மட்டும் ஆணித்தனமாக இருந்தாலே இறைவனுடைய அந்த பக்தி நிலையான முக்தியை நாம் அடைந்து விடலாம். இறைவனின் அந்த முக்தி நிலையை நாம் அடைந்து விடலாம். அதனுள் அடைந்து பின் அவருடைய சரணடைந்து இந்த பிறவா நிலையான அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது ஒன்றுமே நமக்கு கிடையாமல் போய்விடும், இருக்காமலே போய்விடும். இந்த மனித வாழ்க்கையில் பிறந்து கஷ்டப்பட்டு அந்த தீய வினைகளில் சிக்கி தவித்து தீய எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அந்த பிறவா நிலை அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டா இனி அப்படி ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது நமக்கு இல்லாமலே போய்விடும். அப்போ அதற்கான சூழ்நிலை இறைவன் கொடுக்கிறார் என்றால் அதை இறுக பிடித்து விட்டு அதற்கான வேலையை நாம் செய்யணுமே தவிர அடுத்தவர்கள் சொல்வது நம்மளுக்கு முன்னாடியும் பேசுவாங்க பின்னாடியும் பேசுவோம். மனிதர்கள் மிக மிக மனித உயிரினங்களிலேயே மனிதர்கள் 6 அடி கொடுத்த நாம தான் பெரிய ஒரு தீமையான ஒரு மிருகங்களாக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் மனிதர்கள் தான் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க, மனிதர்கள் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லதும் செய்கிறாங்க கெட்டதும் செய்கிறாங்க. அப்போ நல்லது மட்டுமே செஞ்சால் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள், கெட்டதை விட்டுட்டு நல்லது மட்டுமே செஞ்சால் எப்படி இருக்கும். ஆனால் அந்த மனநிலையானது நமக்குள் தான் இருக்கிறது. அதை நாம் கொண்டு வருவதற்கு இறைவன் ஒரு வழியை கொடுப்பார். அப்பொழுது அதை கப்புன்னு பிடித்துட்டு அந்த நல்வழியை நம்ம போகணும். ஆனால் அதை விட்டுட்டு அப்பையும் திரும்பியும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தால் திரும்ப திரும்ப நம்மளுடைய ஜென்மமானது அதிகரித்து கொண்டே தான் போகுமே தவிர ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ அடுத்தடுத்து பிறந்து நம்ம அந்த கர்ம வினையான அந்த தீய பலன்களுக்கான அந்த கர்ம வினை பலன்களை நாம் அனுபவித்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்போ இறைவன் நமக்கு வாய்ப்பளிக்கும் போதே நாம் அதை பயன்படுத்தி கொள்ளணும். அதை மட்டும் நல்லா உறுதியாக தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நம்ம சும்மா ஒன்றும் இறைவனை வழிபடுறது கிடையாது. அவர் பார்வை இருந்தால் மட்டும்தான் நம்ம இறைவனை வழிபட முடியும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கலாம், ஆனால் ஆரம்பத்திலிருந்தே நிறைய பேர் இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கலாம். அப்போ அவருடைய பார்வையானது ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு இருக்குது என்றுதான் அர்த்தம். அப்படி நிறைய பேத்துக்கு இருக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கலாம். உங்கள் கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்க இறைவனே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் இறைவன் தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதற்கெல்லாம் காரணம் யார்? இறைவன் தான். அப்போ அவருடைய அந்த பார்வையானது நம்மில் இருந்தால் மட்டும்தான் அவரை வழிபடுறதுக்கே நமக்குள்ள அந்த எண்ணமானது வருகின்றது. அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மாயைக்கு நாம் பித்தாகி இருக்கின்றோம். இறைவனுடைய அந்த கருணையானது நமக்கு வந்த பிறகு இறைவன் மீது பித்தாக மாறிவிடுகிறோம். இறைவன் நம் மீது பித்தாகிற போய் தான் நாமல் இறைவன் மீது பித்தாக இருக்கின்றோம். இறைவனுக்கு நம்மளை அவ்வளோ பிடிக்குமா? அதனால தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறாரு. நமக்கு என்ன வேணுமோ அதையும் செய்கிறாரு. தனக்குள் வந்துவிடு அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? பரம்பொருளான எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் தான் அவ்வளவு அன்பு வச்சிருக்கார் நம்ம மேலே. அவர் தனக்குள் வந்துவிடு அப்படிங்கிறத ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த உயிர் இருக்கும் பொழுதே நம்ம இறைவனை பூஜித்து அவரை அடைவதற்கான அந்த வேலைகளை செய்ய வேண்டும். நம்மளுக்கு கொஞ்சம் வயது இருக்கும் பொழுதே அதையெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடணும். ரொம்ப முதிய நிலைக்கு போய்விட்டோம் என்றால் நம்மளுக்கான அந்த ஆற்றலும் இருக்காது, இறைவனை சிந்திப்பதற்கான அந்த புத்தியும் அவ்வளோ கூர்மையாக நமக்கு இருக்காது. அப்போ இறைவனை நாம் அடையாமலே போய்விடுகிறோம். அந்த பிறவியானது நமக்கு அந்த இடத்தில் முடிந்து மறுபிறவி என்பது திரும்ப தொடங்க ஆரம்பித்து விடுகிறது. இறைவன் நமக்கான அந்த சூழ்நிலையும் தந்துவிட்டார். அவரை அடைவதற்கான அந்த திறனும் நம்மளுக்கு மனதும் வந்துவிட்டது. ஆனாலும் அந்த மனதான நமக்கு வந்த பெறும், ஆனாலும் இறைவனை பற்றி நினைக்காமல் இருந்தால் அது நமது தவறை தவிர இறைவன் தவறு கிடையாது. இறைவன் நம்மை பற்றி இப்படி சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். இறைவனிடத்தில் நம்மளை கூப்பிடுகின்றார் என்றால் அப்பொழுது நாம் இறைவனை பற்றி புரிந்து கொண்டோம். அப்போ அவரை அடைவதற்கான அந்த வழியை தான் நாம் கையாள வேண்டுமே தவிர அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன பயன் சொல்லுங்கள்? இப்போ நம்ம
ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கிறோம். அப்போ நமக்கு இறைவனை பற்றி தான் நமக்கு அதிகமான சிந்தனைகள் இருக்கும். ஏன் நம்ம ஏழையாக இருக்கோம், நமக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு எது வேண்டுமானாலும் நம்ம வாங்கிக்கிட முடியுமா? கிடையாது. இறைவனிடத்தில் தான் வேண்டுவோம். எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு நல்ல ஒரு செல்வங்களை தாங்க அப்படின்னு இறைவனிடத்தில் தான் வேண்டுவோம். அப்போ இறைவனானப்பட்டவர் நம்ம கண்ணுக்கு அதிகமாக தெரிவார். கண்ணுக்குன்னா ஞான கண்ணுக்கு கிடையாது, பொய்யாக நமக்கு தெரிவார் அந்த செல்வங்கள் பெறுவதற்காக. அப்போ நம்ம இறைவனிடத்தில் என்ன செய்வோம்? அந்த செல்வங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இறைவனிடத்தில் அதிகப்படியாக வேண்டுதல்கள் வைத்து கொண்டு அவரை அனுதினமும் வேண்டிக் கொண்டே இருப்போம். இறைவனை பற்றி அந்த சிந்தனையானது அப்பொழுது நமக்கு நிறையாகவே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு அவர் அந்த செல்வங்களை எல்லாம் கொடுத்து விட்டார் என்றால் ஒரு கட்டத்திற்கு மேல் அவருடைய அந்த நினைப்பானது அவரை மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறிந்து விடுகிறோம். எதற்கு? அந்த காரணம், அந்த இடத்துல நமக்கு செல்வம் அப்படிங்கிற ஒன்று, பணம் அப்படிங்கிற ஒன்று நமக்கு அளவுக்கு அதிகமாக இறைவன் கொடுத்து விடுகிறார். அப்போ அதை பெற்றுக்கொண்ட பிறகு இறைவனை பற்றி நாம் மறந்து விடுகிறோம். நாம் தான் இறைவன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்து ஆட ஆரம்பித்து விடுகிறோம். அப்போ இந்த உலகத்தில் எதற்கு பிறந்திருக்கோம், எதை அடையணும் அப்படிங்கிறத நம்ம அந்த நேரத்தில் மறந்து போயிருந்தோம். காசு இருந்துச்சுன்னா அதற்கு மோகமாகி அடிமையாகிவிட்டு அதை வைத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து போவோமே தவிர இறைவனை பற்றி நினைப்போம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்காது. நிறைய பேர் அப்படித்தான் வாழ்கிறாங்க, மாண்டு போகிறாங்க. 1000 கோடிக்கணக்கான பேர் எதற்கு வாழ்கிறோம், எதற்கு சாகிறோம் என்று தெரியாமலே நம்மளது வாழ்க்கையானதை அர்ப்பணித்து கொண்டு மாண்டு போய் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ முதல்ல எதற்கு பிறந்திருக்கிறோம், எதனை அடைய, இந்த பிறப்பு எதற்கு பிறந்திருக்கிறது, நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த பிரபஞ்சம் எப்படி இப்படி உருவாச்சு, இந்த பூமி ஏன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கணும். எதனால் நம்ம இப்படி பிறந்திருக்கோம், எப்படி இந்த மனித வாழ்க்கை உருவானது, வானம் எப்படி இப்படி விரிந்து இருக்கிறது, வானம் எப்படி உருவானது, நிலா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த கோள்கள் எல்லாம் எப்படி உருவானது அப்படிங்கிற அந்த பிரபஞ்ச உண்மையானது நமக்கு தெரிய வேண்டும். அப்போ அதை பற்றி தெரியணும்னா இறைவனைத்தான் நாம் அடைய வேண்டும். நமக்குள்ள அந்த பலவிதமான கேள்விகள் வர வேண்டும். இந்த உலகம் எப்படி உருவாயிற்று, இவ்வளோ மனிதர்கள் எப்படி எங்கேருந்து வந்தார்கள், இயற்கை எப்படி உருவாயிற்று, மித்த பூமியில் இருக்கின்ற அந்த இயற்கையானது மற்ற கோள்களில் இல்லை. இப்போ விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, ராக்கெட்லாம் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பூமியானது மட்டும் எவ்வளோ புனிதமாக இருக்குது, மற்ற கோள்கள் ஏன் இப்படி இருக்கிறது, ஜீவராசிகள் இல்லாமல் இருக்கின்றது, இந்த பூமியை மட்டும் ஏன் கடவுள் இப்படி படைத்தார் அப்படிங்கிற அந்த பலவிதமான கேள்விகள் நமக்குள் வந்தால் மட்டும்தான் அதற்கான பதில்களை நாம் அடைய முடியும். இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்குள் எழ வேண்டும். இந்த உலகம் எப்படி உருவாயிற்று, கடவுள் என்பவர் யார், அவரை எப்படி அடைய வேண்டும், அவரை பற்றி எப்படி சிந்திக்க வேண்டும், சக மனிதர்களிடம் எப்படி அன்பாக பழக வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்விகள் நமக்குள் எழும்னாதான் அவர்களிடத்தில் அந்த பதிலை நாம் காண முடியும். இப்போ உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செல்வம் வந்த பிறகு நம்ம தலைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. எவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் சரி, நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற இந்த எண்ணமானது நமக்குள் வர வேண்டும். இந்த எண்ணமானது நமக்குள் வர வேண்டும். மனிதர்களுடைய அந்த பெரிய அவர்கள் அந்த தெய்வ நிலையை அடையலாம் நினைக்கும் பொழுது அவர்கள் மனதை கட்டி போடுகிற இந்த ஆசைகள் தான், காமம், குரோதம் அப்படிங்கிற இந்த பலவிதமான ஆசைகள் தான் மனிதனை தெய்வ நிலையை அடைய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்போ அந்த ஆசைகள் வராமல் இருக்கணும்னா நம்ம அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கக்கூடாது. அந்த நிலை வரும் பொழுது நம்ம தெய்வ பாட்டு இல்லாட்டி தெய்வமான நிலையில் இருக்கணும். என்றைக்குமே தனிமையில் இருக்காதீங்க. தனிமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாகவே சொல்லுவது. நீங்கள் சொல்லலாம், தனிமையில் இருந்தாலே பலவிதமான சிந்தனைகள் நமக்குள் வரும். எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கிற ஒரு இடத்துல இருங்க. தனிமை என்பது மிக மிக ஒரு கொடுமையான ஒன்று. அனுபவித்தால்தான் அதனுடைய வேதனையானது நமக்கு தெரியும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு தனிமை என்பதை நாம் தனிமையில் இருக்கிறதே வேண்டாம். கூட்டமாக இருக்கின்ற இடத்துல ஆலயங்களுக்கு சென்று உட்கார்ந்துருங்க. உங்களுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப கோயில்களுக்கு சென்று இறைவனை நினைத்து கொண்டு அங்கேயே உட்கார்ந்துருங்க. உங்கள் பொழுதை கழித்து கொண்டு அதற்கப்புறம் வீட்டுக்கு சென்றுங்க. தனிமையில் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய மனமானது ரொம்ப மோசமான நிலைக்கு போய்விடும். நல்லதை சிந்திப்பது வேறு, கெட்டதை சிந்திப்பது வேறு. அப்படி அந்த பித்து பிடிச்சது போல் மாறிவிடுவார்கள். தனிமையில் இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய நோய். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மனசு சரியில்லை,
ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நேராக கோயிலுக்கு போயிருங்க. கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து அவருடைய திருநாமத்தை பாடிக்கொண்டு அங்கே இருந்துட்டு அங்கே உள்ள அந்த நேர்மறை ஆற்றலை பெற்றுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு சும்மா இருக்கிற நேரம் வீட்டில் தனியாக இருக்கீங்கன்னா பொழுதுபோக்குக்கு ஏதாவது இருந்தால் சரி, ஆனால் மற்றபடி யோசிப்பது அப்படிங்கிறது அப்படியே நீங்கள் மனதை அப்படியே வருத்தி கொண்டு யோசிக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது. ஒரு நிகழ்வு நடக்கிறது, நடக்கப் போகின்றது, கெட்ட நிகழ்வுகளை நாம் மனதிற்குள் எடுத்துக்கொண்டு அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம்னு வைங்களேன், மனதானது அப்படியே உருகுலைந்து போய்விடும். இப்போ நமக்கு எதுவுமே இந்த உலகத்தில் தெரியாது, இறைவன் கூட தெரிய மாட்டார். நம்ம மனமானது அப்படியே பித்து போய் அப்படியே நம்ம ஒரு மாறியாக மாறிவிடும். அதை பற்றியே சிந்தித்து கொண்டு மனநிலை மாறி என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலையானது நமக்குள் இல்லாமலே போய்விடுகிறோம். ஏதோ நம்ம செய்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் நமக்கு அது தெரியாது. அந்த நிலைக்கு நாம் போயிடுவோம். அதனால் தனிமையில் என்றைக்குமே இருக்காதீங்க. இறையவர்களை என்றைக்குமே நினைத்து கொண்டு இருங்க. நம்ம வாழ்க்கையானது மேம்படும். இறைவனுடைய அந்த சிந்தனையானது நமக்குள் என்றைக்குமே இருக்கணும். நம்ம இப்போ எவ்வளவோ தாழ்ந்தி கூட மற்றவர்களை தாழ்ந்தி கூட இருக்கலாம், ஏழ்மையான நிலையில் கூட இருக்கலாம், நம்மளுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கலாம், நம்மளுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அப்படி இருந்திருக்காங்க, நம்ம மட்டும் இருக்குல்ல அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அப்போ வாழ்க்கையில் அதெல்லாம் தாண்டியும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ அதற்கான முயற்சிகளை கையாண்ட போய் தான் அவர்கள் அதிலிருந்து வந்திருக்காங்க. இப்போ அதற்கான முயற்சிகளை நம்மளும் கையாண்டா வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொண்டு இறைவனை பற்றிய அந்த நிலையை அடைவதற்கான வழிகளையும் நாம் கையாளலாம். இப்போ நம்ம கஷ்டம் அப்படிங்கிறத புலம்பிக்கொண்டே இருந்தால் அந்த கஷ்டமானது போய்விடுமா? இல்லை இறைவனை போட்டு திட்டுவதனால அந்த கஷ்டம் போய்விடுமா? ஏன்னா எப்படி படைச்சிருக்காரு கடவுள், பிறக்கும் பொழுதே கஷ்டங்களை கொடுத்து படைச்சிருக்காரு அப்படின்னு நம்ம புலம்புறதுனால அது சரியாயிருமா? கண்டிப்பாக ஆகாது. அந்த கஷ்டத்தை எப்படி சாதனையாக மாற்றுவார்கள். நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல் சாப்பாடு கூட இல்லாமல் அந்த சோதனையும் சாதனையாக மாற்றிக்கிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ அவர்களுக்கு மட்டும் என்ன கடவுள் தனியாக சக்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறாரா? அப்படி இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே போல்தான் திறன்களை கொடுத்திருக்கிறார், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். அவரவர் அதை பயன்படுத்துவது தான், முறையாக பயன்படுத்தி அதை பெற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது. இப்போ ஒருத்தங்க நல்லா தெளிச்சியாக இருக்காங்க, நல்லா பெரிய உடம்பெல்லாம் வைத்துக்கொண்டு நல்லா கம்பீரமாக வாரார்கள். ஒருவர் அதே மாதிரி தான் இருக்கார், ஆனால் அவருக்கு அந்த தெளிச்சியானது இல்லை, ரொம்ப சோகமாக நடந்து வராரு, உடலும் அவ்வளோ தெளிச்சியாக இல்லை. அப்போ அதற்கு காரணம் என்ன? அவர் அந்த உடலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பேணிக்கொண்டு அதற்கான உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ மற்றவர்கள் ஏன் செய்யலை? அவர்களுக்கு அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த சோம்பேறித்தனமானது நமக்குள் இருக்கக்கூடாது. நம்ம இப்போ கோயிலுக்கு போனோம், அந்த சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இப்போ கோயிலுக்கு போகிறோம், நம்ம குடும்பத்தோடு கிளம்புறாங்கன்னு வைங்களேன், அதில் ஒரு நபர் இருப்பார், ஏன் நான் வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படி சொன்னாலே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு மற்றவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ கோயிலுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த உற்சாகம், இறைவனை பார்க்க போகிறோம், அந்த உற்சாகம் அப்படிங்கிறது நமக்குள்ளே தானாகவே வர வேண்டும். இறைவன் நம்மளை அழைக்கிறார், நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத நமக்குள்ளே நம்ம என்றைக்குமே நிறுத்தி வச்சுக்கணும். ஒருத்தருக்கு கோயிலுக்கு கூப்பிடுறாங்க, நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிருக்க கூட மாட்டோம். ஆனால் யாராவது நம்ம உறவினர்களோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இறைவன் தான் நம்மளை கூப்பிட்றாரே தவிர நம்ம அந்த இடத்துல நான் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இறைவன் உங்களுக்கான அந்த வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார் என்றால் நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ளணுமே தவிர அந்த இடத்தில் நிராகரிப்பு அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடாது. இறைவனே நம்மளை அழைக்கிறாரு, அப்புறம் என்னப்பா அப்படிங்கிறதுனால நீங்கள் கோயிலுக்கு இறைவன் கூப்பிடுகிறார் என்றால் போய்கொண்டே இருங்கள். அதற்காக அந்த சோம்பேறித்தனமான அந்த இதை நீங்கள் கையாளக்கூடாது. இறைவன் அழைத்து விட்டார் என்றால் கண்டிப்பாக நாம் போய் தான் ஆக வேண்டுமே தவிர நம்ம அந்த சோம்பேறித்தனத்தோடு இருப்பதனால் எந்த பயனும் கிடையாது. மனிதர்களுக்கு நிறைய நேரம் அவங்க ஒரு விஷயத்தை அடையாமல் போகிறாங்கன்னா அதற்கு காரணம் இந்த சோம்பேறித்தனம் தான். ஒரு சின்ன கடைக்கு போனால் கூட இப்போ உள்ள குழந்தைகள்லாம் போகிறதுக்கே ரொம்ப அழுகுறாங்க, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ அதற்கு காரணம் என்ன? சோம்பேறித்தனம். இப்போ உள்ள அந்த வாழ்க்கை நிலையானது மாறிவிட்டது. வீட்டிலே இருந்து அந்த வீட்டில் இருப்பதே பெரிய நோய் தான். ஓடி ஆடி விளையாண்டால் மட்டும்தான்
நமக்குள்ள அந்த சுறுசுறுப்பானது வரும். குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணணும். குழந்தைகள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த தெளிச்சியானது எப்பயுமே வராது. இப்போ உள்ளவங்கெல்லாம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதே மறந்து போய் விடுகிறார்கள். கோயிலுக்கு போகணும், இறைவனை வழிபடணும், இறைவனை பற்றி அந்த சிந்தனையில் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்து விடுகிறார்கள். நாம் தான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்போ ஒரு நிலையை நாம் அடைஞ்சிருக்கோம், இறைவன் இடத்துல நாம் ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம்னு வைங்களேன், அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், அது தப்பு கிடையாது. இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா அவர் அடைஞ்ச அந்த ஞானத்தை தான் மற்ற மாணவர்களுக்கு போதிக்கிறார். அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு அடுத்து அவர்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கான பாதையை அவர்கள் தேடுகிறார்கள். அதுபோல் தான் இறைவன் நமக்கு இந்த செயலை செய்வதற்கான இல்லை அவரை பற்றி அந்த அறிவதற்கான திறனை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாம் மட்டுமே வைத்துக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கும் இறைவனானப்பட்டவர் இப்படி இருப்பார், அவரை நாம் இப்படி அடைய வேண்டும், இந்த வாழ்க்கை இப்படிப்பட்டது அப்படி என்பதை நாம் சொல்வது நம் கடமை. சொல்வது நம்ம கடமை, கேட்பதும் கேட்பாததும் அவரவர் விருப்பம். நம்ம நிறைய டைம் அப்படி சொல்கிறவங்கள பார்த்துருப்போம், நமக்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்களிடத்தில் நமக்கு என்ன தோன்றும், ஏதோ பைத்தியக்காரன் உளறிட்டு போகிறான் அப்படிங்கிறது தான் மனநிலையானது நிறைய பேருக்கு இருக்கும். நான் அதை நேராகவே அனுபவிச்சிருக்கேன். ஒருத்தர் ஒரு தெய்வீக அருளுள்ள ஒரு சித்தர் தான் ஒரு கோயிலில் இந்த மாதிரி பேசி கொண்டு இருந்தார். இப்போ அதை கேட்டுட்டு சில நபர்கள் போகும்போது இதே தான் சொல்லிட்டு போனாங்க. அது ரொம்பவும் ஒரு மனவேதனையான நிலை தான். அப்போ அந்த இடத்துல அவர் கடவுளால் இந்த ஞானத்தை போதிக்கணும் அப்படின்னு அவர் மனதுக்கு அவர் தோன்றதுனால தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறது எடுக்காது நம்ம விருப்பம், எடுக்கிறது எடுக்காது. அந்த மாதிரி எடுக்கலைன்னா சரி வேண்டாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம போய்கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி அவர்களை குறை கூறுவது, அவரை பற்றி அந்த ஏளனமாக பேசுவது, அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. நமக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதை பின்பற்றலாம், பிடிக்கவில்லை என்றால் அதை பற்றி வேண்டாம் என்பதை நீ விட்டுவிட வேண்டும். அதை பற்றி அதற்காக அவர்களை வையக்கூடாது, திட்டக்கூடாது. திட்டுவது மகாபாவம், அது இறைவனை திட்டுவது போல. ஒருவர் இறைநிலை அடைந்து அவர் நமக்கு போதிக்கின்றார் என்றால் அவர் ஆசிரியருக்கு சமமானவர். நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் உக்கிரமான நிலையில் தான் இருக்காங்க. ஆசிரியர்களையே தாக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறுங்க, அப்படி இருக்கக்கூடாது. மாணவர்கள் மனநிலையானதும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே தான் வருகின்றது. அவர்களுக்கு அந்த ஒழுக்கமானது இல்லாமலே போய்விடுகிறது. இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த நிலையானது கண்டிப்பாக வர வேண்டும். நாம் தான் பெற்றவர்கள் தான், நாம் தான் அவர்களுக்கு சொல்லி அந்த நிலையை நாம் அறிய வைக்க வேண்டும். ஆசிரியர்கள் யாராக, நமக்கு குருவாக யாராக இருந்தாலும் அவர்கள் இறைவனுக்கு சமமாக இருப்பவர்கள். நமக்கு ஒன்று சொல்லித்தராங்க அப்படின்னா அவர்கள் கடவுளுக்கு சமம். அவர்களை நாம் மதிக்க வேண்டுமே தவிர வேறு மாதிரியான அந்த சொற்களோ அவர்களை அனாவசியமான தாக்குதலில் ஈடுபடுவது மிக மிக தவறு. நல்பாதையில் யாருமே, நமக்கு குருவாக இருக்கிற யாராக இருந்தாலும் நமக்கு நல்பாதையில், இந்த நல்வழியில் செல்வதற்கு தான் நமக்கான அந்த புத்திகளை போதிக்கின்றார்களே தவிர தீய வழியில் எந்த ஒரு ஆசிரியர்களும் செல்வதற்கு அந்த புத்திகளை போதிக்க மாட்டார்கள். அப்போ நல்பாதையில் செல்வதற்கு நாம் ஒருத்தங்க கிட்ட வழி கேட்டு போகின்றோம் என்றால் அதை கேட்டுவிட்டு திரும்ப அவர்களை ஏறி மிதிப்பது மிக தவறு. நமக்கு வழி கிடைச்சிருச்சுன்னா அவங்கள ஏளனமாக பேசக்கூடாது. இப்போ ஒன்று கிடைக்கிற வரைக்கும் அவங்கள நினைத்து கொண்டு இருந்துக்கிட்டு கிடைச்சதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு போகிறது எந்த வகையிலும் மிகையாகாது. நம்மளுக்கு குருவாக யார் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு பொருளை பற்றி அறிஞ்சிருக்கவே மாட்டோம். இப்போ நிறைய பேர் நிறைய இடத்துல நிறைய விதமான சாதனைகள் பண்ணுறாங்க. அது அவர்களாக பண்ணிவிட முடியுமா? அதற்கு பின்னால் ஒரு குரு என்பவர் இருந்தால் மட்டும்தான், அவர்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த பாடங்கள் வழியாக தான் அவர்கள் அந்த சாதனையை பண்ணுகிறார்கள். யாரும் தானாக எதுவுமே பண்ணிக்கிட முடியாது. அப்போ நமக்கு அந்த முக்தி நிலையை அடைய வேண்டும், அந்த பிறவா நிலையை அடைய வேண்டும் என்பது நம்மளால் அடைந்து விட முடியுமா? நம்மளால் தானாக போய் அடைந்து விட முடியுமா? அதற்காக ஒரு குருவான அந்த இறைவனான எம்பெருமான் நமக்கு மேலே நமக்கு போதிக்கின்றார். அதன்படி தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம், அதை பின்பற்றி கொண்டு தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த நிலையை அடைவதற்கு அவரை பின்பற்றணுமே தவிர அந்த கடவுளை எதிர்க்கவோ திட்டவோ அந்த கஷ்டத்தை நினைத்து வருந்தவோ கூடாது. கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்கப்பா இருக்கிறது? நிறைய பேர் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்றால் அது வேறு. நமக்கு இறைவன் எப்படி கொடுத்திருக்கிறார், கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் எப்படி கொடுத்திருக்கிறார் என்றால் அதன்படி தான் நடக்கணுமே தவிர
அவர்கள் நல்லா இருக்கிறார்களே, நம்ம ஏன் இப்படி படைச்சிருக்கோங்க, நம்மளை ஏன் இறைவன் இப்படி படைச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு எப்பொழுதுமே வரக்கூடாது. எப்பொழுதுமே வரக்கூடாது. அது அவரவர் விருப்பம். இறைவன் படைப்பில் அவரை அப்படி படைத்திருக்கிறார். அவர் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவலாம். அது அவர் மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நல்லது. ஆனால் அவருக்கு அப்படி இல்லைன்னா அதை நம்மளால் மாற்றவும் முடியாது. நம்ம போய் அவரிடம் சண்டையும் போட முடியாது. உங்ககிட்ட அதிகமாக இருக்குது, என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளும் போய் கேட்க முடியாது. கேட்டால் நம்மளுக்கு அந்த அவமானம் தான் கிடைக்கும். அப்போ செல்வம் கொடுத்துருக்காரோ, கஷ்டத்தை கொடுத்துருக்காரோ, சந்தோஷத்தை கொடுத்துருக்காரோ, இல்லை எதுவுமே கொடுக்கலாட்டியுமே இறைவன் நம்மளுடைய அந்த வினைகளின் படி தான் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நம்ம பின்னாடி செஞ்ச அந்த பலனின் காரணமாக தான் நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும். அப்போ அந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம் நல்வழியில் சென்று அந்த வாழ்க்கையை மாற்றலாம். அந்த மாற்றின பிறகு அந்த ஆணவம், அந்த அகந்தை, அந்த அகங்காரம் என்பது மட்டும் நமக்குள் என்றைக்குமே வந்துவிடக்கூடாது. நம்ம இப்போ நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கோம், ஒரு உயர்ந்த நிலையில் செல்வமிக்க நபராக மாறுகின்றோம் என்றால் அந்த நிலைக்கு வந்த பிறகு இறைவனை என்று கொஞ்சம் கூட மறக்கக்கூடாது. கொஞ்சம் கூட மறக்கக்கூடாது. இது எப்படி இருக்கிறது? நமக்கு குருவாக நமக்கு பாவித்த ஒருவர் நம்ம உயர்ந்த நிலைக்கு அடைந்த பிறகும் அந்த குரு நமக்கு எதிர்த்தாப்புல வந்தால் அவரை கைகூட்டி மனதார வாழ்த்துகிறார். பார்த்தீங்களா? அவர்தான் பெரிய மனிதர். அவன்தான் பெரிய மனிதர். அந்த மரியாதை தான் இறைவனிடத்திலும் அவனுக்கு இருக்கும். குருவை ஒருவன் எவ்வளவு மதிக்கின்றானோ அதே போல்தான் இறைவனும் அவன் அவ்வளவு மதிக்கின்றான். அந்த மனநிலையும் அவனுக்கு இருக்கும். சக மனிதனான அந்த குரு அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த குருவே அவன் மதிக்கலைன்னா இறைவனிடத்தில் அவனுக்கு எப்படி அந்த அன்பானது வரும், அந்த பக்தியானது வரும்? கண்டிப்பாக வராது. சக மனிதர்களை மதிக்க வேண்டும். பிற உயிர்களை சிவமாக பாவித்தால் என்றால்தான் ஈசனுடைய அந்த பக்தியானது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சக மனிதர்களிடம் அன்பாக பழக வேண்டும், சிவமாக பாவிக்க வேண்டும். நம்ம இப்போ கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னா அவர் மேலே ஒரு கருணை இருக்கும், அவரை பற்றின ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். கடவுள்னா இப்படி இருப்பார், நமக்கு எல்லாம் செய்வார் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். அதே போல் தான் மற்ற ஜீவராசிகளையும் எல்லாமே பார்க்க வேண்டும். இப்போ கடவுளுக்கு நம்ம நிறைய அபிஷேகம் செய்வதற்கு என்னெல்லாமோ செய்கிறோம் பார்த்தீங்களா? அதை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம், அது தப்பே கிடையாது. இறைவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை உணவாக மாற்றி மக்கள் சாப்பிடவே வழி இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்கலாம். அது மிகவும் ஒரு பெரிய உயர்ந்த நிலையை உங்களுக்கு தரும். சாப்பாட்டு கூட வழி இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கலாம். இறைவனுக்கு வாங்கி கொடுப்பதும் ஒன்று தான், ஏழைகளுக்கு அந்த உணவானது வாங்கி கொடுப்பதும் ஒன்று தான். ஒருத்தங்க அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒருத்தங்களுக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அவங்க அந்த முகத்தில் தான் சிவம் இருக்குது. ஈசனான எம்பெருமான் அவர்கள் அந்த மனதில் அந்த சந்தோஷத்தில் தான் ஈசன் இருக்கிறார் என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொண்டாலே அனைத்து மனிதர்களுக்கும் உதவி செய்வார்கள். அதை நினைக்கணும். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட நிறைய இருக்குப்பா, அவங்க பாவம் யார்கிட்டையும் இல்லை, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நினச்சாலே அந்த சிவமானது நமக்குள் தானாகவே வந்து விடுகிறது. அதை மட்டும் நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு உணவு தண்ணி இல்லைன்னா வாழ முடியாது. அப்போ அதற்காக தான் இந்த உடலானதும் சரி, உயிரானதும் சரி, இந்த உலகமே அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் ஓடாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஆசைகள் எல்லாமே அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. இப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அப்போ அவன் அந்த கோடீஸ்வரனாக இருக்கிறவர் ஒரு சூழ்ச்சியின் காரணமாக ஒரு இடத்துல மாட்டிக்கிறாருன்னு வைங்களேன், அவன் கூட இருக்கவங்களே ஏதாவது பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பணமானது அவரை ஒன்று காப்பாற்றுமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் கெட்டுக்கெட்டாக வச்சுருக்காருன்னு வைங்களேன், அந்த பணம் எந்திரிச்சு அவரை காப்பாற்றுமா? கண்டிப்பாக காப்பாற்றாது. அப்போ அந்த இடத்துல அவர் என்னெல்லாமோ பண்ணியிருப்பார். அப்போ அந்த பசி அப்படிங்கிற அந்த தண்ணி அப்படிங்கிற அந்த தாகம் அவருக்குள் ஏற்படும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல என்ன தோணுது? அவர் 3 வேளை நல்லா சாப்பிட்டு நல்லா வந்திருப்பார். அப்போ அந்த சாப்பாடானது அவருக்கு பெரிதாக தெரியாது. அந்த 1 வேளை 2 வேளை சாப்பிடாமல் இருந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த பசி அப்படிங்கிறதோட அருமை தெரியும். எதை கொடுத்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய அந்த பசியானது அகோர பசியாக மாறிவிடும்.
அவர் இதுவரையும் நல்லா சாப்பிட்ருப்பாரு, கொஞ்சமாக சாப்பிட்ருப்பாரு, வாழ்க்கையில் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி இருந்திருப்பார். அப்போ அந்த அகோர பசி அப்படிங்கிறது 2 வேளை சாப்பிடாமல் இருந்ததுக்கப்புறம் தான் எதை கொடுத்தாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். வீட்டில் கூட நம்ம கோபிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ நேரம் கோபிச்சுக்கிட்டு இருப்போம்? வீட்டில் நிறைய டைம் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு இருந்திருப்போம். எவ்வளோ நேரம் அப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக இருக்க முடியாது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கையானது போய் சாப்பாடு எடுத்து சாப்பிடத்தான் செய்யும். வீட்டில் சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் இருக்கிறான்னு பார்ப்போமே அப்படின்னு. இருந்துட முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்போ அந்த சாப்பாட்டினுடைய அந்த மகத்துவம் எவ்வளோ பெரியதுன்னு பார்த்துக்கோங்க. சாப்பாடு தான் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ அந்த சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் வழி இல்லாமல் இருக்காங்க, அந்த சாப்பாட்டை எத்தனை பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதுவும் உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த சாப்பாட்டை நம்ம கீழே சிந்துவது என்பது மிக மிக தவறு. சாப்பிட்ற அளவு சாப்பிட்டுட்டு அதை நம்ம வாங்கி கொண்டு போய் அடுத்தவங்களுக்கு கூட கொடுக்கலாம். சாப்பாடை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர் நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாங்கி கொடுங்க. அவர்கள் மூலமாக நாம் இறைவனை காணலாம். அவர்கள் மூலமாக இறைவனை நாம் காணலாம். நம்மளால் பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுக்க தேவையில்லை. உங்களை 10 லட்சம் 2 லட்சம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லலை. நம்மளால் முடிஞ்ச அந்த உணவானது ஒருவேளை அவர்களுக்கு வாங்கி கொடுத்தால் அந்த ஏழையின் சிரிப்பின் மூலமாக நாம் இறைவனை காணலாம். ஏழையின் சிரிப்பின் மூலமாக இறைவனை காணலாம். சாப்பாடு என்பது மனிதர்களுக்கு வாங்கி கொடுப்பது என்பது, ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பது என்பதும் அவ்வளோ பெருசு கிடையாது. உங்களால் முடிந்தது என்னமோ எதையோ வாங்கி கொடுங்க. ஒருவேளை சாப்பாடு யாருக்குனாலும், உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், யார் வேணாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உதவி பண்ணுங்கள். இறைவன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கருணையை பொழிவார். நான் நிறைய இடத்துல அப்படி அனுபவிச்சிருக்கேன். இறைவன் இடத்துல அந்த கருணையை நான் நிறைய இடத்துல அப்படி அனுபவிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக இறைவனை நம்புங்கள். இறைவன் உங்களுக்கான அந்த வாழ்க்கையை மாற்றுவார். கஷ்டம் இருக்குன்னு என்றைக்குமே புலம்பாதிய. நம்ம உயர்ந்த நிலையில் இருந்திருப்போம், தாழ்ந்த நிலைக்கு கூட வந்திருப்போம். அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் என்றைக்குமே இருக்கும். அந்த அந்த இடத்துல நம்ம அப்படி இருந்திருக்கோம், இப்போ திடீர்னு கீழே வந்திருக்கோம்னா அதன் பின்னால் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். இறைவனால் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய ஆபத்து கூட வந்திருக்கலாம். அது தடைபட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக போகிறோம்னு வைங்களேன், அந்த ஆபத்துலேருந்து தவிர்த்துப்பட்டு இருப்போம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வைங்களேன், நம்ம திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுது. அந்த தடங்கள் எதற்காக ஏற்படுது என்று நாம் புரிந்து கொள்ளணுமே தவிர அந்த தடங்களை ஏற்பட்டதை நினைத்து நாம் வையக்கூடாது. இப்போ அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், போகிற வழியில் ஒரு தடங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் நேரம் தாமதமாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு இறைவனிடத்தில் நன்றி சொல்லணும். சில டைம் அப்படி நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. அவங்க லேட்டாக போவாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல இறைவனானப்பட்டவர் அவரை நிறுத்தி வைத்து அவரை உயிரை காப்பாற்றியிருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எது நடந்தாலும் இறைவனுடைய கருணையால் தான் நடக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறைவனின் செயல் எல்லாம் அந்த இறைவனுடைய திருவிளையாடல், எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல். அப்போ எது நடந்தாலும் எல்லாம் அந்த இறைவனின் செயல் அப்படிங்கிறத மட்டும் மனதுக்குள் நினைத்து கொண்டு வாழ்க்கையை நல்வழியில் செலுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். உங்களுக்கான அந்த மோட்ச நிலை அடைவதற்கான அந்த வழியையும் காட்டுவார். கண்டிப்பாக எல்லாம் நன்மைக்கே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. ஓம் நம சிவாய நமக. நன்றி, வணக்கம்.